வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டுல நீங்க காளை அடக்க, இல்ல உங்க காளைய பதிவு செய்றது எப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் காளைய எப்படி பதிவு செய்றதுன்னு பார்க்கலாம். அதற்கு இந்த வெப்சைட் லாகின் பண்ணிங்க. இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இதுல உங்களுடைய காளை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பங்கேற்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க நடைபெறுதோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வேலிட் பண்ணிக்கோங்க. அடுத்து உரிமையாளர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இமெயில் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா உங்களுடைய அட்ரஸை அப்படியே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட வர்ற மற்றொரு நபருடைய நேமையும் மொபைல் நம்பரையும் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய காளையை பற்றின முழு விவரங்களையும் இதில் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அது என்ன இனம் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இது உங்களுடைய காளையாக இருந்தால் எஸ் கொடுங்க. அடுத்து காளையின் வயது கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பல்வரிசை கொடுத்துக்குங்க. அடுத்து கொம்பின் நீளம் கொடுத்துக்குங்க. அடுத்து கொம்பின் இடைவேளை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு காளையின் உயரத்தை கொடுத்துக்குங்க. அடுத்து உங்கள் காளை என்ன கலரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காளைக்கு ஏதேனும் அடையாளம் இருந்தால் அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய காளையோட மருத்துவ சர்டிஃபிகேட்டையும், அடுத்து உங்கள் காளையோட உரிமையாளரும் உதவியாளரும் இருக்கிற மாதிரிக்க ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்க அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கேப்சா கூட அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஷோ ஆகும். அதை வச்சு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து காளை அடக்குவதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதற்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் போட்டி நடைபெறும் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே நடக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை அப்படியே கொடுத்துக்கங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை டைப் பண்ணிவிட்டு வேலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏஜ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தாலுகா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வெயிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஹைட்டையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பிளட் குரூப் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஏதேனும் எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ண அவங்களுடைய நேமும் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வரிசையாக அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய வேக்சின் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கான ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆகும். அதை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன்.